வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபர்ஸ்ட் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. பூநகரி சங்கப்பட்டி பகுதியில் அண்மையில் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் கொல்லப்பட்டமை தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 51 வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் 32 வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் என தெரிய வந்துள்ளது. அம்பலாங்குடி நகர சபைக்கு அருகில் இன்று காலை 10:30 மணியளவில் வெள்ளை நிற காரில் சென்ற இனம் தெரியாத சிலர் நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் பம்பலப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஒரு வர்த்தகர் என்றும் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கரந்தனிய சுத்தாவின் மூத்த சகோதரியின் கணவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்யூ புட்லர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து வருகின்றன. நேற்றைய விலையுடன் ஒப்பிடும் போது இன்று தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கொழும்பு செட்டியார் தெரு தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,44,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,15,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட 6 பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 பேரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விசாரணைகளின் போது குறித்த 6 பேரில் ஒருவர் யாழ்ப்பாண நகர் பகுதியில் இடம்பெற்ற வழிப்பறி கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பதனை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரிடம் முன்னெடுத்த மேலதிக விசாரணைகளின் போது கொள்ளையடிக்கப்பட்ட சங்கிலி மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிள் ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புதுடில்லியில் அமைந்துள்ள நிதி அமைச்சில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தியா போன்ற பெரிய சந்தை வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் இலங்கையின் தொழில்துறையை வேகமாக முன்னேற்றம் காண செய்ய முடியும் என்று இந்திய நிதியமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். வலுவான உள்நாட்டு தொழில்துறையின் மூலம் இலங்கையின் பொருளாதார இறையாண்மையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய அரசாங்கத்துக்கு எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் கால அவகாசம் வழங்குவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடளாவிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாடசாலை நேரத்தை மேலும் 1/2 மணி நேரம் நீடிக்கும் தீர்மானத்தை தொழிற்சங்கங்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னரே எடுக்கப்பட்டதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த வருடம் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுடனும் உரையாடினோம். இதன் விளைவாகவே பாடசாலை நேரத்தை 1/2 மணி நேரமாக அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். மாற்றங்களை செய்யும் போது வெவ்வேறு கருத்துக்கள் வெளிப்படுவது சாதாரணமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதியும் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினரும் ஆகிய பாரதிதாசன் எழில்வேந்தன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவீரர் வார நிகழ்வுகளின் போது மாவீரர்களின் திருவுருவப் படங்களை பயன்படுத்தியதாக எழில்வேந்தன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் மீது கிளிநொச்சி போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மன்னார் தீவில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். மன்னார் தீவில் 3 காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களில் தம்பபவானி காற்றாலை மின் நிலையத்தின் செயல்பாட்டு நடவடிக்கைகள் 2021ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் 2 காற்றாலை திட்டங்கள் முறையே 2025 டிசம்பர் மற்றும்
2026 டிசம்பரில் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த திட்டங்களால் எழுந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் எழுப்பிய விடயங்களை கருத்தில் கொண்டு குடியிருப்பாளர்களின் ஒப்புதல் பெறாமல் அவற்றை செயல்படுத்த வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இதுவரை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டிருந்த நாட்டின் கஞ்சா சாகுபடி திட்டத்தின் பங்கேற்க உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பளிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். திட்டத்தின் ஆரம்ப கட்டத்திற்கு முதலீட்டு வாரியத்தால் கடுமையான நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முதலீட்டாளர்கள் இந்த ஆண்டு இறுதியில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த ஆண்டு சாகுபடி நடவடிக்கைகள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த திட்டத்திற்கு மொத்தம் 7 நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டத்தில் உள்ளூர் முதலீட்டாளர்களின் பங்கேற்புடன் இந்த முயற்சி மிகவும் வெற்றிகரமாக இருக்கும். மிரிகமாவில் உள்ள 65 ஏக்கர் BOIக்கு சொந்தமான நிலத்தில் சிறப்பு பாதுகாப்பின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆட்சி அமைத்து ஓராண்டுகள் கடக்கின்றன. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், எமது அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கம் அமைத்து ஒரு வருடங்கள் கடக்கின்றன. ஆனால் அரச இயந்திரத்தை வினைத்திறனாக இயக்குவதற்கு கட்டமைப்பு ரீதியாக சேவை செய்ய தொடங்கியது 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான். உங்களுக்கு தெரியும், உள்ளாட்சி சபை தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த அரச கட்டமைப்புக்குள் வினைத்திறனான சேவைகளை எம்மால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை வினைத்திறனாக மாற்றக்கூடிய கட்டமைப்பை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எதையும் ஒரு நாளில் செய்து முடித்துவிட முடியாது. அந்த வகையில் இன்று நாங்கள் 2வது ஆண்டை எட்டி இந்த 2வது ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு அதிகளவான வேகமாக ஓடக்கூடிய ஒரு கட்டமைப்பை எமது அரச இயந்திரம் பெறும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான பூரணமான ஆதரவை எமது அரச கட்டமைப்பு கூட அரசியல்வாதிகள் கூட பூரணமான ஆதரவை அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்குவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு தெரியும், நாங்கள் போன வருடம் வரவு செலவு திட்டம் 4ஆம் மாதம் சமர்ப்பித்தது. 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான் உள்ளாட்சி சபை தேர்தல் முடிந்த பிறகுதான் வரவு செலவு திட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. அப்ப எங்களுக்கு தெரியும், 4 மாசத்துக்குள்ளேயே அதிகளவான வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், வீட்டு திட்டத்தை கூட 3 மாதத்துக்குள்ள நிறைவு செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பல வீடுகளை திறந்து வைத்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 3 மாதத்துக்கு வீட்டை கட்டி முடித்தாங்க. ஏன் அவ்வாறு கட்டி முடித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், அரசாங்கங்கள் நிதிகளை துரிதமாக விடுவித்தது நிமித்தமாக. அதனால் அடுத்த வருஷ பட்ஜெட் என்பது 7ஆம் தேதி பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஜனவரி எல்லா இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது.